முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவை தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனையில் அதிமுக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். முதலமைச்சர் உடல்நலம் பெற வேண்டி அதிமுகவினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அதிமுகவினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். இல்லை, அம்மா நல்லபடியாக குணமாயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. குணமாகி வீட்டுக்கு வருவாங்க, அது நம்பிக்கை இருக்குது. ஆண்டாம் புண்ணியத்தில் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க. கடவுள் ஆசை மூணு ஆசை கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க. நம்பிக்கை இருக்குது, 100% நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அம்மாவை நல்லபடியாக ஆக்கி திருப்பி முதலமைச்சராக பார்க்க ஆசைப்படுறோம். அதுக்கு வேண்டுதலாக அம்மாவுக்கோசம் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அம்மா நல்ல நலமுடன் வீடு திரும்பி தமிழக மக்களுக்கு மீண்டும் நல்லாட்சி தருவார். கோடான கோடி மக்கள் இறைவன் பிரார்த்தனையுடன் மீண்டும் அவர் வந்து எங்களை எல்லாம் ஏழை மக்களை பூரா 7.5 கோடி ஏழை மக்களை எல்லாம் இதயத்தில் துடிப்பாக இருக்கிறார். அவர் மீண்டும் நல்லபடியார் வருவார் என்று இரவும் பகலும் நாங்கள் அயராத தூங்காதல் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் அம்மா வருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அம்மா குணமாயிருவாங்க. வீண் வதந்தி தான். பூர்ண குணமடைஞ்சு அம்மா நல்ல முறையாக வீடு வந்து சேருவாங்க. லட்சம் கழகத் தொண்டர்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு உழைக்க வேண்டும். கண்டிப்பாக மீண்டும் வருவார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இது கழகத் தொண்டர்களுடைய லட்சம் தொண்டர்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். ஆண்டவனும் அருள் புரிவார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் வருவார்.